ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் சின்ன பொண்ணுக்கு எப்படினாலும் தெரியக்கூடாது. அவளுக்கு இது சர்ப்ரைஸா இருக்கணும், சரிங்களா? யாரும் அவள்கிட்ட இது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. ஏன் ஆகாஷ், உனக்கு தான் முதல்ல நான் சொல்றேன், நீ சரியான ஓட்டவாயி உளறி கிரியிலி தொலைச்சிடாத. அதெல்லாம் நான் பக்காவா இருப்பேன், என்கிட்ட சொல்லிட்டல்ல. நான் அவள்கிட்ட எதுவும் நான் சொல்ல மாட்டேன். நானும் தான். இப்ப சின்ன பொண்ணு எங்க இருப்பா? கிளாஸ்ல தானே, போவோமா? கெமிஸ்ட்ரி பீரியடு, எனக்கு தெரிஞ்சவ கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இருப்பா. நம்ம அங்க போவோம். அங்க போயிட்டு அப்படியே நம்ம புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லேபுக்கு போவோம், சரிங்களா? சரி. வாங்க வாங்க. எனக்கும் அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்கு போகணும். நம்மளால முடியாது போல, கஷ்டமா இருக்கு. நான் வீட்டுல சொல்லி ட்ரிப்புக்கு காசு கேட்பேன்? ஆல்ரெடி அம்மா வேற டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு வேற காசு இல்லைன்னு சொன்னாங்க. இந்த நேரம் நான் போயிட்டு ட்ரிப்புன்னு சொன்னேன்னா என்ன நினைப்பாங்க? ஆனா எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. கூட இருக்கிற எல்லாரும் போவாங்க, நான் மட்டும் வீட்டுல உட்காந்துருக்கணுமா? என்னது இது? என்ன பண்றதுன்னா எனக்கு அழுகையா வருது. எனக்கு ட்ரிப்புக்கு போகணும். நானும் அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்கு போகணும், பார்க்கணும். எனக்கு அங்கே ஓடுற சாக்லேட் சிரப்லாம் சாப்பிடணும். எங்கள் அம்மா எனக்கு காசு தரணும். மேம் கிட்ட ஏதாவது நான் பேசி பார்க்கட்டுமா? அப்புறம் காசு தரேன்னு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ஏதாவது சொல்லலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட என்னால் எதுவுமே ஷேர் பண்ண முடியல. இதை எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி இருந்தாலும் அந்த காம்படிஷனில் நான் ஜெயிக்க மாட்டேன். நான் எதுலையுமே இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. அப்படி இருக்கும்போது அதில் ஜெயிச்சாதானே நீ அந்த ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ, யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏய் சின்ன பொண்ணு, நீ கெமிஸ்ட்ரி லேப் போகலையா? ஏன் படுத்திருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? சின்ன பொண்ணு பாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருந்ததா, அதான் நான் கெமிஸ்ட்ரி லேப் போகல, அதான் இங்கே படுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை. கொமட்டுதா? என்ன பண்ணுது? எங்கள்கிட்ட சொல்லு. ஹாஸ்பிட்டலில் தான் போகணுமா? மேம் கிட்ட நான் வேணா சொல்லட்டுமா? சொல்லு சின்ன பொண்ணு. ரொம்ப கொமட்டுதா என்ன? காலையில் என்ன சாப்பிட்ட? இரு இந்த மேமை கூட்டிட்டு வரேனா? அதெல்லாம் எதுவும் வேணாம்மா. ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி சாப்பிட்டேன். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்கே படுத்திருக்கேன். சரியா போயிடும். என்ன சரியா போயிடும்? அவ தான் சொல்றல்ல, வா நம்ம வேணா போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வரலாம். மேம் வேணா கூட்டிட்டு போவாங்கல்ல, வா. இல்லை வேணாம், நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அப்புறம் அப்படி இருந்துச்சுன்னா வேணா நம்ம போகலாம். எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இல்லையே சின்ன பொண்ணு, நீ காலையிலேருந்து டல்லாவே இருக்க. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி சொன்னதுக்கு அப்புறத்துலேருந்து உன் முகத்துல ஒரு பொலிவே இல்லை, ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க. ஏன், என்னாச்சு? எங்கள்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை? சொல்லு சின்ன பொண்ணு. ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு என்கிட்ட டைம் பாஸ் பண்ண வந்திருக்கீங்களா? நானே முடியலன்னு படுத்திருக்கேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. கிளாஸ்க்கு உங்களுக்குலாம் டைம் ஆகலையா? எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க மட்டும் இங்க என்ன பண்றீங்க? ஏய் சின்ன பொண்ணு, உனக்கு முடியலன்னு தானே அவ கேக்குறா. என்ன நீ இப்படி பேசுற? ஆமா, இப்போ உனக்கு நீ முடியாம இருக்க. உன்னை யாராவது நொயின்னு பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு கோவம் வராதா? அது மாதிரிதான் எனக்கும். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் தப்பா? ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு தானே சொல்றேன்னா, அப்புறம் எதனாலும் பேசிக்கலாம். நீங்க போங்க. சரி நாங்க போறோம். எதுனாலும் அங்க கூப்பிடு. என்ன ரொம்ப முடியலையா என்ன? எனக்கு மனசே கேட்கல உன்னை விட்டுட்டு போறதுக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சின்ன பொண்ணு போங்கன்னு சொல்றேன்ல, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி வாங்க போலாம். அவதான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றாள். வாங்க நம்ம லேப் போலாம். சரி இது நான் புக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போ. மஞ்சள் புக் இல்லாம இப்ப லேப்ல என்ன பண்ணுவேன் நீ? இரு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். என்கிட்ட இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேமா போ முதல்ல. புரிஞ்சுக்கா காசு? போ. ஓகே சரி போங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் கஷ்டத்தை என்னால் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியல. சாரி, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்ல. என் கஷ்டத்தில் நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்படி நான் நடந்துக்கிட்டேன். சாரி, நான் அழுறேன்னு தெரிஞ்சுச்சுன்னா எப்படி இருந்தாலும் நீங்களும் கஷ்டப்படுவீங்க. அதனால தான் நான் மறைச்சிட்டேன்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ சின்ன பொண்ணு நம்மள்ட்ட ஏதோ மறைக்கிறான்னு தோணுது. ஏன்னா அவ இப்படி பேசுற கேரக்டரே கிடையாது. ஏதோ நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ மறைக்கிறா. அவ என்ன நம்மள்ட்ட மறைக்க போறா? இது வரைக்கும் சின்ன பொண்ணு நம்மள்ட்ட எதுவுமே மறைச்சது கிடையாதே. நீங்க கவனிச்சிங்களா? நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா அவ நம்ம கூப்பிட்டதை வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவ நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா. அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்கு போக முடியாதுன்னு நினைச்சு ஒரு வேளை அழுதுட்டு இருந்திருப்பாளோ? இருக்கலாம். ஆனா ஏன் அழுகிற அளவுக்கு அதுல ஒன்றும் இல்லையே. அப்படி ஒன்றும் ரீசெண்டா அவங்க வீட்டுல கொஞ்சம் மணி ப்ராப்ளம் நான் கேள்விப்பட்டேன். அதனால அவ வந்து ட்ரிப்புக்கு ரொம்ப செலவாகும், வீட்டுல எப்படி கேக்குறதுன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு அழுதுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம பேசி பார்க்கலாம். அதான் காம்படிஷன் இருக்குல்ல, அதுல ஜெயிச்சா ஃப்ரீயா போறோம். அதுதான் தெரியுமே அவளுக்கு. அவளுக்கு அதுதான் பயம். காம்படிஷன்ல சப்போஸ் வின் பண்ணலன்னா சாக்லேட் ஃபேக்டரி போக முடியாதுல்ல, அதை நினைச்சு அவ கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட இதுதானே சொன்னா என்ன, அதை விட்டுட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கா. அவ சொல்லியிருந்துருக்கலாம், இருந்தாலும் அவ அவளை ஹார்ஷா பேசியிருக்க கூடாது. அவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரு ஆகாஷே. நம்ம வந்துட்டு அவ அழுறான்னு தெரிஞ்சா இன்னும் ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் அவ நம்மள்ட்ட அப்படி நடந்துக்கிட்டா. அதை யோசியாத. அதுவும் சரிதான். நானும் ஒரு நிமிஷம் அவளை தப்பா நினைச்சிட்டேன் வேற. எனக்கு தெரியாத சின்ன பொண்ணை பத்தி. நம்ம எல்லாரும் சேர்ந்தே அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எஸ், சின்ன பொண்ணு நம்மளோட சாக்லேட் ஃபேக்டரிக்கு வர்றா. யா, ஆமா. ஏ